ஜம்மு காஷ்மீரில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட இசட் வடிவ சுரங்கப் பாதையை பிரதமர் நரேந்திர மோடி பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். காஷ்மீரின் கந்தர்பால் மாவட்டத்தில் உள்ள காகங்கீர் மற்றும் சோனாமார்க் பகுதிகளை இணைக்கும் வகையில் இசட் வடிவ சுரங்கப் பாதை கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீநகர் லே இடையிலான தேசிய நெடுஞ்சாலையில் 2700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6.4 கிலோமீட்டர் நீளத்துக்கு பிரதான சோனாமார்க் சுரங்கப்பாதை கட்டப்பட்டுள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 8652 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி போக்குவரத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் ஜீப்பில் பயணித்து சுரங்கப் பாலத்தினை அவர் ஆய்வு செய்தார். இந்நிகழ்ச்சியில் பிரதமர் மோடியுடன் காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லாவும் பங்கேற்றார். இருவழிப்பாதையாக தலா 30 அடி அகலத்தில் வளைவுகளுடன் கட்டப்பட்டுள்ள இந்த சுரங்கப்பாதையில் அதிகபட்சமாக மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க முடியும். இமயமலை புவியியலை கருத்தில் கொண்டு நியூ ஆஸ்ட்ரியன் சுரங்க நுட்ப முறையில் இந்த இசட் வடிவ சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது. சோனாமார்க் சுரங்கப்பாதை ஜம்மு காஷ்மீரின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதுடன் சிந்து நதிக்கரையில் சுற்றுலாவை ஊக்குவிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.